அணைவு சேர்மங்கள் பற்றிய வெர்னர்ஸ் தியரி, வெர்னரோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அணைவு சேர்மங்கள் இது மேலோட்டமா பார்த்தோம்னு வச்சுக்கோ, ஒரு 5 மார்க் 12th வந்து ஒரு 5 மார்க், ஒரு 5 பாஸ்டிட்ஸ் வந்து இருக்கும், ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அதை நீ படிச்சு மொட்டமான படம் பண்ணி எழுதினாலும் உனக்கு வந்து மார்க் கிடைக்கும். புரியுதா? ஈஸியாகவும் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகிட்டு நீ எழுதி முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன்ல, 3 டைமென்ஷனல் லேர்னிங். 3 டைமென்ஷன் அந்த 3 வேல்யூ வந்து ஒரு டைரக்ஷன்ல இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து மார்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒய் ஆக்சிஸ்ல வந்து நாலேஜ் இருக்கணும். இஜெட் ஆக்சிஸ்ல என்னது? டிசிப்ளின். புரியுதா? அது இருக்கணும். இப்ப நீ இப்ப படிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அந்த இங்கிலீஷ் மீடியத்திலாம் பார்த்தோன்னா நீட் ஜேஇ அந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க அந்த ஷார்ட்கட் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது அந்த ரேட்டுக்கு மட்டும் அந்த எக்ஸாம், அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குல்ல, ஒரு போட்டி தேர்வு, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உபயோகப்படாது. நீ எதை எடுத்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, இல்ல நீட் ஜேஇ அந்த மாதிரி எழுதினாலும் சரி, இதே ஐடியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ எங்க போய் படிச்சாலும் இது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதா? அந்த மாதிரி செஷன் வந்து போவோம். நான் சும்மா வேர்னஸ் தியரியை மட்டும் சொல்லிட்டே போக மாட்டேது. எப்படி ஃபார்ம் பண்ணுது, மற்ற காம்பவுண்ட்ஸ்க்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், இந்த சிஸ்டமோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீ படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தை வந்து பார்த்துட்டேன்னா வெர்னஸ் தியரியை நான் நடத்தாமே உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். புரியுதா? அது நீ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும், அது உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னு வச்சுக்கோ இந்த வீடியோல, அப்போ வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து உனக்கு நல்லா புரியும், ஆனா நாலேஜ் இருக்காது. புரியுதா? அதுக்கு இந்த 2 செஷனை கம்பைன் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஒரு செஷன் வந்து நான் வந்து எடுப்பேன் பாரு. நாலேஜ் வந்து மார்க்காண்டி ஒரு செஷன் தனியா நடத்துவோம், மார்க்ஸ்காண்டி ஒரு செஷன் வந்து தனியா நடத்துவோம். அந்த மாதிரி இல்லாம ஒரே கம்பைனிங் ஃபார்ம்ல இது வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த செஷனை பாக்குறதுக்கு முன்னாடி ஆக்சிடேஷன் நம்பர், வேலன்சி, இது ரெண்டுக்கும் உனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சா போதும். கிட்டத்தட்ட இந்த வெர்னஸ் தியரியில வந்து பாதி இது உனக்கு புரிஞ்சிடும். புரியுதா? அதுக்கடுத்து கோஆர்டினேஷன் பாண்ட்னா என்னன்னு தெரியணும், டெட்ராவேலன்சி ஆஃப் கார்பன், ஹாலஜனோட நேச்சர், அடுத்து அயானிக் பாண்ட், லோன் பேர் ஆஃப் லோன் பேர்னு ஒன்று சொல்லுவோம். இதுக்கெல்லாம் கான்செப்ட் உனக்கு தெரிஞ்சிட்டாலேவும் இந்த கேள்வி வெர்னஸ் தியரியை நீயாவே படிச்சிடும். புரியுதா? இந்த கற்றல் இருக்குல்ல, அதோட முக்கியமான பிரின்சிபல் என்னன்னா, உனக்கு சொல்லியே கொடுக்க கூடாது, நேரடியா சொல்லியே கூடாது, கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலையத்தை உருவாக்கணும். புரியுதா? அதை உருவாக்கணும், நீயாவே படிச்சுக்கிற அப்படிங்கிற கான்செப்ட். இப்ப ஆக்சிடேஷன் நம்பருக்கும் வேலன்ஸுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? வேலன்ஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் வேலன்ஸ்னா என்னதுரா? வேலன்ஸ்னா ஒரு எண்ணு கிடையாது, இணைதிறன் அர்த்தம். இணைதிறன்னா ஒரு எலமெண்ட் இருக்குன்னா, அணுக்கள்லாம் சேர்ந்து சேம் டைப்பா பார்த்தோம்லாம் சேர்ந்து எலமெண்டா மாறுதுல, எலமெண்ட்லாம் சேர்ந்து என்னவா மாறும்? மூலக்கூறா மாறும். மூலக்கூறு காம்பவுண்டா மாறும். மூலக்கூறும் காம்பவுண்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும், சின்ன டிஃபரன்ஸ் தான் வரும். எல்லா காம்பவுண்ட்ஸும் மூலக்கூறு தான், ஆனா எல்லா மூலக்கூறும் காம்பவுண்ட்ஸ் கிடையாது. அப்படி வரும். காம்பவுண்ட்ஸ் மூலக்கூறு இப்படி எல்லாம் மாறுதுல. எப்படி மாறுது? ஒண்ணு கூட போய் ஒரு ஆட்டம் போய் இன்னொரு ஆட்டத்து கூட இணையுது, அதுதான் இணைதிறன்கிறது. ஒரு எலமெண்ட் பீரியாட் டேபிள் எத்தனை எலமெண்ட் இருக்கு? பீரியாட் டேபிள் தனிம சட்டவணை 118 எலமெண்ட் இருக்குல்லடா, அது ஒன்னொன்னுக்கு ஒரு இணைதிறன் வந்து இருக்கும். இந்த நோபல் கேஸ் இருக்குல்ல, அந்த மந்த வாயுக்கள், அதுக்கு மட்டும் இணைதிறன் 0, ஏன்னா அது எது கூட சேராதுல, அதனால அது மட்டும் 0, மிச்சத்துக்குள்ள ஒரு இணைதிறன் வந்து இருக்கும். அப்படி பேலன்ஸ்ங்கிறது இணைதிறன், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறது வேற. புரியுதா? இதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு இருந்தாதே வெர்னஸ் தியரியில ஃபர்ஸ்ட் பாஸ்டினேட்ஸ் உனக்கு வந்து புரியும். வேலன்ஸிங்கிறது எதுலையுமே மாறாது. புரியுதா? டெட்ரா வேலன்சி ஆஃப் கார்பன் அப்படின்னா கார்பனோட இணைதிறன் எத்தனை? 4. டெட்ரானா எத்தனை? டெட்ரானா 4 தானே. மோனானா 1, டைனா 2, ட்ரைனா 3, பியூட்னா 4. இல்ல டெட்ரானா 4. பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட் இதெல்லாம் சொல்லிக்கிறது இருக்குல்ல. இந்த இதுல பார்த்தோம்னா வேலன்ஸ் வந்து எந்த இதுலயும் மாறாது. கார்பனுக்கு வேலன்ஸ் 4னா 4ஆத்தே இருக்கும். புரியுதா? இந்த ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குல்ல, அது வந்து அந்த காம்பவுண்ட் எந்த காம்பவுண்ட்ல இருக்கு, எந்த சேர்மத்தில் அது வந்து இருக்கு அப்படிங்கிற பொறுத்து அதோட வேலன்ஸ் வந்து அந்த ஆக்சிடேஷன் நம்பர் வந்து மாறும். புரியுதா? அதோட நேச்சரை பொறுத்து. இங்க பார்த்தோன்னா CH4 என்னது? மீத்தேன். மீத்தேன்ல அதோட ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தோன்னா -4. இங்க பாரு
ஈத்தேன் C2H6 வந்து -3, அதோட ஆக்சிடேஷன் நம்பர். வேலன்ஸ் பத்தி நம்ம பேசல, ஆக்சிடேஷன் நம்பர். அது எந்த இது ஒரு காம்பவுண்ட் தானே, இது ஒரு காம்பவுண்ட் தானே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தானே C2H6ங்கிறது. இதுல இதோட வேலன்ஸ் மாறுதா? அதே மாதிரி CH4 மீத்தேன்ல இதோட வேலன்ஸ் மாறுதா? அது இணைஞ்சிருக்க காம்பவுண்டை பொறுத்து அந்த வேலன்ஸ், இந்த ஆக்சிடேஷன் நம்பர் வந்து மாறும். ஆனா இந்த வேலன்ஸ்ங்கிறது மாறாது. புரியுதா? இது ஏன் சொல்றேன்னா, வெர்னஸ் தியரியில ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட்ஸே அதே. வெர்னர் கொள்கையில் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை அணைவு கோலங்கள் காணப்படுகின்றன. முதன்மை அணைவு கோலம் ஆக்சிடேஷன் எண், ஆக்சிஜனேற்ற எண் எனவும், இரண்டாம் நிலை இணைவுத்திறன் அணைவு எண் எனவும் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வரும். அதுக்கு நான் சொல்றேன், ஆக்சிடேஷன் நம்பர் வேற, வேலன்ஸ்ங்கிறது வேற. வேலன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும், ஆக்சிடேஷன் நம்பர் வந்து காம்பவுண்ட் டு காம்பவுண்ட் வந்து மாறும். இதை தெரிஞ்சு வச்சுக்க. அதுக்கடுத்து கோஆர்டினேஷன் பாண்ட். கோஆர்டினேஷன் பாண்ட் என்னப்பா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இந்த அணைவு சேர்மங்கள் தான் அந்த பாடமே. அணைவு சேர்மங்கள் தான் அந்த 5th லெசன், 12th வந்து 5th லெசனு. அணைவு சேர்மம், அயனி சேர்மங்கள் ஒண்ணு இருக்கும், அயனி சேர்மங்கள், கரிம சேர்மங்கள். இது என்னது? ஈதல் சகப்பிணைப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்றது, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் சொல்றது. அப்ப அயனி சேர்மங்களுக்கு ஒரு நேச்சர் இருக்குல்ல, அயனி சேர்மங்கள். அயனி சேர்மங்கள் என்ன? இது அயனி சேர்மம் தானே, NaCl. இது என்னது? சோடியம் குளோரைடு, அயனி சேர்மங்கள். இப்ப இதுல என்னென்ன எலமெண்ட் இருக்கு? எலமெண்ட் சோடியமும் சோடியமும் குளோரைடு இருக்குல்ல, சோடியமும் குளோரின் இருக்குல்ல, இதுதான் அயனி சேர்மம். இப்ப அயனி சேர்மத்துல என்ன பாண்ட் வந்து இருக்கும், என்ன பிணைப்பு இருக்கும் அயனி சேர்மத்துல? இல்ல, அயனி சேர்மத்துல அயனி பிணைப்பு தானே இருக்கும், அதனாலதான் வந்து அயனி சேர்மம். இது கரிம சேர்மங்கள் என்ன பிணைப்பு இருக்கும்? சக பிணைப்பு, ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்கும். அதே இந்த டெட்ரா வேலன்ஸ் ஆஃப் கார்பன் அந்த செஷன்ல வந்து விளக்கியிருப்பேன். சரி, ஈதல் சக பிணைப்பு கேள்விப்பட்டிருக்கியா? ஈதல் சக பிணைப்பு வலிமையான பிணைப்புல 3ல வரும்ல. வேதி பிணைப்பை 2ஆ பிரிக்கிறோம், வலிமையான பிணைப்பு, வலிமை குறைந்த பிணைப்புன்னு. வலிமையான பிணைப்புல என்னென்ன வரும்? அயனி பிணைப்பு, சக பிணைப்பு, ஈதல் சக பிணைப்பு. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான்டா. அயனி பிணைப்பு, சக பிணைப்பு, ஈதல் சக பிணைப்பு. இதுல என்ன வரும்? வீக் போர்ஸ்ல வாண்டர் வால்ஸ் போர்ஸும் ஹைட்ரஜன் பாண்டு வரும். அதான் நடத்தினேன். அயனி பிணைப்பை கொண்டு இருக்கக்கூடிய சேர்மங்கள் அயனி சேர்மங்கள், சக பிணைப்பு சேர்ம பண்பு கொண்டு இருக்கக்கூடியது கரிம சேர்மம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஈதல் சக பிணைப்பை கொண்டு இருக்கிறது இந்த ஈதல் சக பிணைப்பு சேர்மங்கள், அதாவது இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். கோஆர்டினேஷன் பாண்ட் தானே சொல்றோம். அதை வச்சுட்டு இந்த பாடம் இந்த லெசனே வருது. அணைவு சேர்மங்கள் பற்றிய வெர்னர் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அயனி சேர்மங்கள் உருவாகுதுன்னா ஒரு கொள்கை இருக்கும். என்ன கொள்கை அது? எதோட பேசிஸ்ல அயனி சேர்மங்கள் வந்து உருவாகுது? ஆக்டெட் ரூல்னு ஒன்று இருக்கா? ஆக்டெட் ரூல். ஆக்ட்னா என்னது? ஆக்ட், ஹெப்டு, ஆக்ட் 8. புரியுதா? ஆக்ட்னா 8. இப்ப அணைவு சேர்மம் உருவாகுதுன்னா அதோட கொள்கையை பாரு. ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணுது. Na சோடியத்தை பாரு. சோடியத்துக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 11. எலக்ட்ரான் அமைப்பு சொல்லு. 1s2 2s2 2p6 3s1. இப்ப குளோரினுக்கு பாரு. குளோரினுக்கு 17. 1s2 2s2 2p6 3s2 3p5. புரியுதா? இதான எலக்ட்ரான் அமைப்பு. இங்க பாரு என்ன இருக்கு? கடைசி 2 செல்லு வேலன்ஸ் செல்லு. வேலன்ஸ் செல்னா எலக்ட்ரானை கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் பண்ணக்கூடிய செல்லு. மற்ற உள்ள இருக்க செல்லாம் அந்த எலக்ட்ரானை கொடுக்காது. இந்த வேலன்ஸ் கடைசி இதே கொடுக்கும். வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கணும்? 8 எலக்ட்ரான் இருக்கணும். இதுல எப்படி இருக்கு? இதுல பாரு 2 + 5 எத்தனை? 7 வருது. அப்ப மிச்சம் 1 எத்தனை தேவை? அதுக்கு 1 தேவை. அப்ப 1 வாங்கினா அது வந்து என்ன கான்ஃபிகரேஷன் போயிடும்? நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போயிருமா? 8 வந்துடும். அப்ப இது ஸ்டேபிள் ஆயிரும். இங்க பாரு, ஒரு எலக்ட்ரான் இழந்துச்சுன்னா என்ன ஸ்டேட் போய்? இது வந்து இல்ல. அப்ப இங்க எப்படி இருக்கு? 2 + 6 8 வந்துருச்சா? இது கொடுக்கறதுனால ஸ்டேபிளா இருக்கும், குளோரின் வந்து வாங்குறதுனால ஸ்டேபிளா இருக்கும். ஆக்டேட் ரூலை ஒபே பண்றதுனால இந்த அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து உருவாகுது. புரியுதா?
அதனால இந்த இது இருக்குல்ல எஸ் பிளாக் எலமெண்ட் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம் இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? கார உலோகங்கள்னு சொல்லுவோமா? எலக்ட்ரானை டொனேட் பண்றதுனால இதுக்கு பேரு கார உலோகங்கள். கொடுக்கறதுனால காரம். எலக்ட்ரானை குடிச்சுன்னா அது காரம் தானே. எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா அமிலம். அதே மாதிரி புரோட்டானை குடிச்சுன்னா புரோட்டானை வாங்குச்சுன்னா காரம். புரியுதா? இப்ப இதேப்பா. இப்ப இதுல பார்த்தனா என்ன இங்க போட்டுருக்கோம்? குளோரின் போட்டிருக்கோமா? எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. குளோரின் இருக்குன்னா குளோரின் அதுக்கு தமிழ் என்னப்பா சொல்லுவோம்? அந்த குரூப்புக்கு குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் என்ன? புளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஹாலஜன் குரூப்னு சொல்லுவோமா? ஹாலஜனுக்கு தமிழ்ல ஒரு சூப்பர் பேர் வச்சிருப்பாங்க, உப்பீனிகள் அப்படின்னு. உப்பீனிகள்னா என்னடா? உப்பா ஈன்றது. இந்த மாடு ஈனுன்னு சொல்றாங்களே, ஈன்னா இது கண்ணுக்குட்டி ஒரு புதிய உயிரினத்தை கொடுக்குதுன்னு தானே அர்த்தம். உப்பீனிகள்னா உப்பை கொடுக்குதுன்னு அர்த்தம். இப்ப சோடியத்துக்கூட குளோரின் சேர்ந்துச்சுன்னா என்னது? சோடியம் குளோரைடு. சோடியத்துக்குள்ள புளூரின் சேர்ந்துச்சுன்னா சோடியம் புளோரைடு, சோடியம் புரோமைடு, சோடியம் அயோடைடு. உப்பை கொடுக்குதா? இதனாலவே இது பேர் உப்பீனிகள். இதுக்கு இது இருக்கு, டெஸ்ட் கொடுப்பா. இருக்கா கவனிச்சுக்க. உப்பீனியல் இதை ஏன் சொல்றோம் தெரிஞ்சுக்கிட்டியா? ஒரு எலக்ட்ரானை கொடுத்து அந்த உப்பை வந்து ஃபார்ம் பண்ணுது, சால்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். இந்த 3 குளோரின் போட்டிருக்கேன்னா இது வந்து ஃபார்ம் பண்ணும். எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னு பாத்துக்க. அதனால இதுக்கு வந்து ஈனிகள்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஒரு பேரு உப்பீனிகள்னு சொல்றோம். இங்க வந்து லிகான்ஸ் சொல்லுவாங்க. லிகான்ஸ்னா ஒரு எலக்ட்ரான் இதை கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடியது. புரியுதா? அங்க குளோரின் அந்த வேலையத்தையும் செய்யும். எப்படி பண்ணுதுன்னு அப்ப சொல்றேன். இப்ப எது தெரிஞ்சா டெட்ரோலு இதெல்லாம் புரிஞ்சுல. இப்ப அயானிக் பாண்ட் வந்து உனக்கு வந்து புரிஞ்சிச்சு. கோவலன் பண்ண என்னது? கோவலன் பண்ண என்னடா? சகப்பிணைப்பு. ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை? 2 எலக்ட்ரான். அந்த 2 எலக்ட்ரானையும் ஈக்குவல் ஷேரிங். இது ஒரு இந்த எலமெண்ட் ஒண்ணு கொடுக்குது, அந்த எலமெண்ட் ஒண்ணு குடிச்சுன்னா அது என்னது? கோவலன் பாண்ட். அதாவது சகப்பிணைப்பு. இந்த கரிம சேர்மங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே சகப்பிணைப்பு தான் இருக்கும். அது ஏன்னு டெட்ரா வேலன்சியை விளக்குறப்ப ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை பாரு. அப்ப அது புரிஞ்ச சகப்பிணைப்பு புரிஞ்சிருச்சா? ஈதல் சகப்பிணைப்புனா என்னது? சொல்றா. அது அயனி பிணைப்பு. ஈதல் சகப்பிணை ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை? 2 எலக்ட்ரான். அந்த 2 எலக்ட்ரானையும் ஒரே எலமெண்ட் வந்து குடிச்சுனா அதுதான் ஈதல் சகப்பிணைப்பு. புரியுதா? இப்ப ஒரே எலமெண்ட் கொடுக்கணும்னா அதுக்கு எக்ஸஸா இருக்கணும்ல. எக்ஸஸா இருக்கிறதுனா என்ன? அதிகமா இருக்கணும். அதிகமா இருக்க பத்தே நம்ம வந்து கொடுக்க முடியும். ஒன்ட்டே இல்ல, இப்ப நீ இன்னொருத்தவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? கொடுக்க முடியுமா? அதுக்கு பேரு லோன் பேர்னு சொல்லுவாங்க. லோன்னா என்ன? அது கடை வாங்குவோம்ல, கடனுக்கு லோனு. அந்த லோன் பேரத்தை இப்படி சொல்லுவோம். லோன் பேர்னா நைட்ரஜன் இருக்கு பாரு. நைட்ரஜன்ல வந்து 2 இது இப்படி போட்டிருப்போம். இந்த எக்ஸஸா மேல கண்ணு மாதிரி போட்டிருக்கல, இதுவே லோன் பேரு. எக்ஸஸா இருக்குன்னு அர்த்தம். அதாவது பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாத பேர்னு அர்த்தம். இணை, எலக்ட்ரான் இணைன்னு அர்த்தம். பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது. பாண்டிங்ல இன்வால்வ் ஆன இன்னொரு எலமெண்ட்டுக்கு ஷேர் பண்ணாம அப்படியே வச்சிருக்கு. அப்ப இதை கொடுக்கலாம்ல. இது ஒரு எலக்ட்ரானை வச்சுக்கலாம். இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்தா ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. அதனால பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதே லோன் பேர். புரியுதா? இங்க என்ன இருக்கு? அமோனியா. 6 அமோனியா போடுவோம். புரியுதா? ஹெக்ஸாமின் வரும். ஹெக்ஸ்னா 6 அமோனியான்னு அர்த்தம். அமோனியால என்ன இருக்கு? நைட்ரஜன் இருக்கா? இந்த நைட்ரஜன்ல லோன் பேர் இருக்கும்ல, அந்த லோன் பேர் இப்படி இப்படி கோடு மாதிரி போட்டுக்கோங்கப்பா. இதெல்லாம் பாண்ட்ஸ், ஒரு பிணைப்பு. இதுதான் 6 பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்க ஒரு நைட்ரஜன், இங்க ஒரு நைட்ரஜன், இங்க ஒரு நைட்ரஜன். அமோனியாவில எல்லாம் நைட்ரஜன் இருக்கு, அதனால பாண்ட் ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப அயானிக் பாண்டு லோன் பேர் அப்படின்னு வச்சாச்சு. இப்ப அமோனியாவோட நேச்சர் தெரிஞ்சிருச்சா? அதுல நைட்ரஜன் இருக்கு, அதுல லோன் பேர் இருக்குன்னு உனக்கு புரிஞ்சா? லோன் பேர்னா பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாத பேரு. அதுக்கடுத்து பார்த்தனா ஒரு மெட்டல். இந்த நடுவுல ஒரு மெட்டல் இருக்கா? CO. CO என்னது?
கோபால்ட். புரியுதா? கோபால்ட் எந்த மெட்டல் வந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணும், எந்த பிளாக் எலமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு இது. டி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபார்ம் பண்ணும். பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, பயாலஜி இன்வால்வ் ஆகும் கெமிஸ்ட்ரியில. இந்த ஹீமோகுளோபின்லாம் இருக்குல்ல, ஹீமோகுளோபின், மயோகுளோபின். ஹீமோகுளோபின் என்னது? ஹீம் யூனிட், அதாவது நம்ம இரும்பு யூனிட் குளோபின் கூட புரோட்டீன் கூட கம்பைன் ஆயிரும். இதுதான் அதே. இந்த இரும்புங்கிறது என்னது? இரும்பு, நிக்கல், கோபால்ட், இதெல்லாம் வந்து டி பிளாக் எலமெண்ட். டி பிளாக் எலமெண்ட் மட்டும் ஏன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஆர்பிட். இப்போ எஸ் ஆர்பிட்டாலோட முடிஞ்சுன்னா அது என்னது? எலக்ட்ரானிக் அட்டாம், எஸ் பிளாக் எலமெண்ட். பி ஆர்பிட்டாலோட முடிஞ்சுன்னா பி பிளாக் எலமெண்ட். டி ஆர்பிட்டாலோட முடிஞ்சுன்னா டி பிளாக் எலமெண்ட். இந்த எலமெண்ட் கோபால்ட், நிக்கல், ஃபெரஸ் எதுக்குனாலும் எழுதி பார்த்தோன்னா அந்த டி பிளாக்கோடதே முடியும், டி ஆர்பிட்டாலோடதே முடியும். அதனால டி பிளாக் எலமெண்ட். டி பிளாக் எலமெண்ட்ல டி ஆர்பிட்டல்ல மேக்சிமம் எத்தனை எலக்ட்ரானை ஃபில் பண்ணலாம்? 10 எலக்ட்ரானை ஃபில் பண்ணலாம். இந்த லிகான்ஸ் என்ன செய்யுது? லிகான்னா என்னது? ஈனிகள்னு சொன்னா எலக்ட்ரானை கொடுக்குறது அப்படின்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரானை கொடுக்குதுல, எலக்ட்ரான் இது வந்து கொடுக்குது, இது என்ன செய்யுது? கோபால்ட் வாங்குது. எப்படி வேணும் நான் வச்சுக்க, எலக்ட்ரானை கொடுத்தா அது என்னது? ஆசிடா பேஸா? இல்லை, எலக்ட்ரானை கொடுக்குதுடா பேஸ். எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா ஆசிட். இது ஆசிட்டா வச்சுக்க, இதை பேச வச்சுக்க, எப்படி வேணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். புரியுதா? இப்ப இதை கொடுக்குது, இதை வாங்கி வைக்கணும் ஒரு இடம் தேவை இல்லையா? அந்த இடம் தான் டி ஆர்பிட்டால். புரியுதா? டி ஆர்பிட்டால் 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். அதோட ஸ்ட்ரக்சர் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். புரியுதா? ஏன் அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் மட்டும் டி ஆர்பிட்டால் இது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இதே ஆன்சர். புரியுதா? அதுக்கடுத்து இப்போ இந்த இதெல்லாம் உனக்கு புரியுதுல, ஆக்சிடேஷன் நம்பருக்கு வேலன்ஸுக்கு இடையில இருக்க வித்தியாசம். கோஆர்டினேஷன் பாண்ட்னா என்னது? ஈக்குவல் ஷேரிங் இல்லாம ஒரே ஆளு 2 எலக்ட்ரானையும் கொடுக்குறது. டெட்ரா வேலன்சி ஆஃப் கார்பன் வந்து எக்ஸ்பிளைன் பார்த்தோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது வந்து யூஸ் ஆகும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஏன் கோவலன் பாண்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே கோஆர்டினேஷன் கோவலன் பாண்ட் என்னன்னு தெரியும். அதனால டெட்ரா வேலன்சி ஆஃப் கார்பனை ரெஃபர் பண்ணிக்க. அதுக்கடுத்து ஹேலஜனோட நேச்சர். ஹேலஜனோட நேச்சர் என்னது? உப்பீனிகள். தமிழ்ல இருக்கு பேர் அதானே ஹேலஜனுக்கு, உப்பீனிகள். ஏதாவது எஸ் பிளாக் எலமெண்ட் கூட சேர்ந்து இத உப்பு வந்து சால்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இங்க குளோரின் வரும், அது வந்து எப்படி எலக்ட்ரான் கொடுக்குறதுக்கான இந்த அண்டர்ஸ்டாண்டிங் காண்டி அயானிக் பாண்டிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஆக்டேட் ரூலோட ஒபே பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான அயானிக் பாண்ட் வந்து உருவாக்குது. அதுக்கடுத்து லோன் பேர், டி பிளாக் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் தெரியும். லோன் பேர்னா என்னது? பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாத அந்த பேரத்தை நம்ம என்ன செய்யறோம்? லோன் பேர்னு சொல்றோம். புரியுதா? டி பிளாக் டி ஆர்பிட்டாலோட ஃபங்க்ஷன் என்னது? அந்த கொடுக்குற எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இப்போ வந்து இந்த இதை பாரு, இதெல்லாம் உனக்கு புரிஞ்சாலே இந்த இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா செகண்ட் ஹாஃப் இப்ப வெர்னர்ஸ் தியரிக்குள்ள போறப்ப ஈஸியா இருக்கும். சும்மா அந்த யூடியூப்ல எல்லாம் நானும் பார்த்தேன் 2-3 இது எப்படா பாடம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படி நீங்க 5 நிமிட்ஸ்க்குள்ள 5 மார்க் கொஸ்டின் படிக்கணுமா, அப்படி மார்க் கெயின் பண்ணணுமா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சடனா போறாங்க. அது வந்து ஃபேர் கிடையாது. நம்ம நாலேஜே அதுல இருக்காது. உனக்கு சொல்றப்ப ஈஸியா மனப்பாடம் ஆகுற மாதிரி தெரியும் அந்த பாஸ்லேட்ஸ் வந்து. ஆனா அதுல நாலேஜ் இவ்வளவு வராது. உனக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது. டி பிளாக் எலமெண்ட்ஸ் மட்டும் ஏன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது என்னன்னு தெரியாது. இந்த ஏன் எப்படி ஒண்ணுமே தெரியாது. சும்மா மனப்பாடம் பண்ணுவேன். ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு வருஷத்துக்கு மைண்ட்ல இருக்கும், அதுக்கப்புறம் அது நிக்காது. இப்ப பாரு, இதுல பார்த்தனா நான் என்ன ஃபார்மெட்ல படம் போடுறேனோ அதே ஃபார்மெட்ல இருந்து நீ போடணும். சும்மா அந்த டயக்ராம் மாதிரி நினைச்சத போடக்கூடாது. கெமிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு அதுதான். டபுள் பாண்ட் போட வேண்டிய இடத்துல இங்க ட்ரிபிள் பாண்ட் இப்படி போடுற, இப்படி போட வேண்டிய இடத்துக்கு டபுள் பாண்ட் போடுற. CH2 CH2 இங்க இப்படித்தே இருக்கணும். வேலன்சி, கார்பனோட வேலன்சி இங்க முடிச்சு நீ ட்ரிபிள் பாண்ட் போட்டு வச்சுரு. ஒரே ஒரு பாண்ட் மட்டும் மாத்தி போட்டு வச்சுரு, அந்த கொஸ்டினே தப்பாயிரும். இது அந்த அளவுக்கு சென்சிட்டிவானது நம்ம கெமிஸ்ட்ரி. படத்தை மற்ற படத்துல மாதிரி பயாலஜில கூட ஒரு தவளைக்கு 5 விரல் இருக்க வேண்டிய இடத்துல 4 விரல் போட்டு வச்சனா மார்க் குறையுமா? குறையாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு இதுக்கு மார்க் இருக்கு. இங்க டாட்டடா லைன் போட்டிருக்கனா, இந்த இப்படி போட்டிருக்கனா தெரியுதா?
இந்த டாட்டடா போட்டிருக்கோமா, இதை வந்து நீ டாட்டடாத்தையும் போடணும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இங்க பாரு சாலிடா போட்டிருக்கேன். NH3 கூட வர்றதெல்லாம், அந்த அம்மோனியா கூட வர்றதெல்லாம் பார்த்தோன்னா இப்படி போட்டிருக்கேன். புரியுதா? ஒரே நேர்கோட்டில் போட்டிருக்கேன். சாலிட் பாண்ட் அர்த்தம். புரியுதா? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இருக்குவாரு, இதே இதோட ஃபார்ம். இந்த பிராக்கெட்ல ஏன் பாக்குறான் சொல்லு. பிராக்கெட்ல ஏன் எழுதுறோம்னா இந்த NaCl இது என்னது, சோடியம் குளோரைடு. இது எப்படிடா பிரியும், எப்படி பிரியும் சோடியம் குளோரைடு? Na பிளஸ் Cl மைனஸா பிரியும். இப்படி அயனைசேஷன் ஆகுதுல, இப்படி இருந்து வந்து இதுல வந்து அயனைசேஷன் நடக்காது. இப்படி வந்து பிரியாது, அப்படியே மொத்தமா தான் இருக்கும். புரியுதா? அதனாலதான் இப்படி வந்து எழுதுறோம். ரெண்டு ஸ்பியர் வந்து இருக்கு. முதன்மை கோளம் இருக்குல்ல, முதன்மை கோளம் வந்து இங்க வரணும். இந்த படத்தை நல்லா பார்த்தா டாட்டடா போட்டிருப்பாங்க. ரெண்டாவது லைன் வந்து இப்படி வரும். இந்த டாட்டடா ஒரு கோளம் இருக்கா, ஒரு ஸ்பியர் இருக்கா, அது வந்து முதன்மை கோளம். இது வந்து இரண்டாம் நிலை கோளம், இரண்டாம் கோளம். முதன்மை இணைதிறன் இரண்டாம் நிலை இணைதிறன் இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. முதன்மை இணைதிறன் இரண்டாம் நிலை இணைதிறன் அப்படி ஒன்று இருக்கா? முதன்மை இணைதிறன் இரண்டாம் நிலை இணைதிறன் இருக்கா? இணைதிறன் என்னன்னு சொன்னேன், எத்தனை கூட அதால சேர முடியுமோ அதுதான் இணைதிறன். இங்க வந்து உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டி முதன்மை இணைதிறன் இரண்டாம் நிலை இணைதிறன் குறிச்சிருப்பாங்க. புரியுதா? முதன்மை இணைதிறன் வந்து என்ன கேட்டனா, இந்த கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதத்தான் முதன்மை இணைதிறன் சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி ஒண்ணு கிடையாது. முதன்மை இணைதிறன் எப்படி சொல்றாங்கன்னா கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். கோபால்ட்டுங்கிற என்ன, ஒரு உலோகம் தானே. உலோகம் எப்பயுமே எப்படி இருக்குன்னா +3 ஆக்சிடேஷன் பிளஸ்லதான் இருக்கும். பிளஸ் நேச்சர், பாசிட்டிவ் நேச்சர்லதான் இருக்கும். இப்போ கோபால்ட்டோட இணைதிறன் என்னன்னு சொல்லி கேட்டனா +3. இதே கோபால்ட்டோட இணைதிறன். இந்த இணைதிறனை ஆக்சிடேஷன் நம்பர் இணைதிறன் சொல்றேன். இங்க வந்து முதன்மை இணைதிறன் சொல்லிருக்காங்களா, அதனால அந்த வார்த்தை வந்து வருது. முதன்மை இணைதிறன் இரண்டாம் நிலை இணைதிறன் குறிச்சிருக்காங்க. முதன்மை இணைதிறன் வந்து உலோகத்தோட என்னது ஆக்சிடேஷன் நம்பரத்தை நம்ம என்ன சொல்றோம், முதன்மை இணைதிறன் சொல்றோம். இது வந்து +3 இருக்கு. +3 இருந்துச்சுன்னா அது வந்து எதால ஈடு செய்யப்படும், பிளஸ் வந்து எதால ஈடு செய்யப்படும், மைனஸ். இப்ப அங்க பார்த்தோம்ல உப்பீனிகள், குளோரினு, புரோமினு, அயோடைடு, இதெல்லாம் எப்படி மைனஸ் நேச்சர்லதே ஆல்மோஸ்ட் இருக்கும். புரியுதா? அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம். அப்ப இது வந்து பிளஸ் கோபால்ட் 3+ வந்து எதால ஈடு செய்யப்படும், உப்பினிகள் ஏதாவது ஒன்னாலதான் ஈடு செய்யப்படும். அதுவே இந்த 3 குளோரின் போட்டிருக்கோமா, +3 கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அப்ப 3 மைனஸ் இருந்தா கரெக்டா இருக்குமா? அதுக்கிட்டே 3 குளோரின் இங்க வந்து போட்டிருக்கோம். இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின். புரியுதா? இப்ப இரண்டாம் நிலை இணைதிறன். இரண்டாம் நிலை இணைதிறன் வந்து 6, முதன்மை இணைதிறன் 3, அது வந்து +3 கோபால்ட். இரண்டாம் நிலை இணைதிறன் வந்து 6. இது வந்து பாசிட்டிவாலையும் நிறைவு செய்யப்படலாம், நெகட்டிவாலையும் நிறைவு செய்யப்படலாம், நியூட்ரல்லையும் நிறைவு செய்யப்படலாம். நியூட்ரல் என்னது, நடுநிலை மூலக்கூறுகள். NH இப்ப குளோரின், புரோமின், அயோடின் இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் போட்டிருக்கேன். இதுல பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா? NH3 அம்மோனியால ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டிருக்கானா? கிடையாது. இது வந்து நியூட்ரல் மாலிகூல்ஸ். நியூட்ரல்னா நடுநிலை மூலக்கூறுகளா நிறைவு செய்யப்படுகின்றன. முதன்மை இணைதிறன் 3, அது வந்து ஆக்சிடேஷன் நம்பர் 3+ வந்து 3- 3 குளோரினால ஈடு செய்யப்பட்டுச்சு. இரண்டாம் நிலை இணைதிறன் வந்து எத்தனை, 6. புரியுதா? அப்ப 6 எத்தனை அம்மோனியா இருந்தா இரண்டாம் நிலை இணைதிறன் வந்து நிறைவு செய்யப்படும், 6 அம்மோனியா. அதனாலதான் பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 அம்மோனியா போட்டிருக்கோமா? புரியுதா? ஏன் போட்டிருக்கோம் தெரியுதா? இதே காரணம்.
அதுக்கடுத்து பார்த்தோன்னா முதன்மை இணைதிறன் வந்து முதன்மை கோளம் இரண்டாம் நிலை கோளம் ரெண்டா பிரிக்கிறாங்கல்ல. முதன்மை கோளத்து கூட வந்து ஸ்ட்ராங்கா பாண்ட் ஆயிருக்கும் இந்த இதுல வந்து அம்மோனியா வந்து, புரியுதா? 6 அம்மோனியா முதன்மை கோளத்து கூட ஸ்ட்ராங்கா பாண்ட் ஆயிருக்கும். அதனாலதான் இந்த சாலிட் பாண்ட்ல போட்டுருக்கோம், புரியுதா? இரண்டாம் நிலை இணைதிறன் இருக்குல்ல குளோரின், இது வந்து பார்த்தோன்னா வீக்கா பாண்ட் ஆயிருக்கும், வீக்கா டச் ஆயிருக்கும். அதனால இந்த டாட்டல் லைன் வந்து போட்டிருக்கு. டாட்டல் லைன் என்னது? இப்ப பார்த்தோம்னா வாண்டர் வால் ஸ்போர்ட்ஸ் போடுவோமா? வாண்டர் வால் ஸ்போர்ட்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட் போடுறப்ப எப்படி போடுவேன்? இப்படித்தானே போடுவோம். H2 இதான H2O வாட்டர் மாலிகுலோட ஃபார்முலா. இன்னொரு வாட்டர் மாலிகுல் நம்ம வந்து எழுதுறோம். இதே இன்னொரு வாட்டர் மாலிகுல். இது ரெண்டு கடையில தானே அந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். வீக் பாண்டுங்கிறதுனாலவே இந்த டாட்டல் லைனை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். பார்த்தியா? இதே மாதிரி தான் இங்கேயும் வீக்கா வந்து லைட்டா வந்து அட்டாச் ஆயிருக்கு குளோரின் அப்படிங்கிற காரணத்தை என்ன டாட்டல் லைன் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். புரியுதா? நீ இந்த லைட்டா சும்மா அழகுக்காண்டி இப்படி வரைஞ்சி வச்சுக்கோன்னு நினைச்சிடாத. இப்படி டாட்டடா போட்டிருந்தா அது வந்து என்ன வீக் பாண்டா இருக்கு, வீக்கா இருக்குன்னு அர்த்தம். சாலிட் பாண்டா அப்படி இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இதேப்பா இப்போ வந்து பார்த்தோன்னா அணைவு கொள்கை, புரியுதா? அணைவு சேர்மங்கள் எப்படி ஒரு அணைவு சேர்மத்தை காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது வெர்னர் வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாப்ல. அதுல வந்து பார்த்தோன்னா எல்லா அணைவு சேர்மங்களும் 2 வகையான இணைதிறன்களை கொண்டிருக்கிறன அப்படின்னு சொல்லிடுறாரு. முதன்மை இணைதிறன், இரண்டாம் நிலை இணைதிறன். முதன்மை இணைதிறன்கிறது என்னது? ஆக்சினேற்ற எண்ணு. ஆக்சினேற்ற எண்ணுங்கிறது பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், அது மாறலாம், காம்பவுண்டை பொறுத்து மாறும்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இங்க வந்து கோபால்ட் பார்த்தோம்னா எத்தனை? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அந்த +3 வந்து எதனால ஈடு செய்யப்படும்? மைனஸ் அந்த குளோரின் மைனஸ் எதிர் மூலக்கூறுகளால, எதிர் அயனிகளால ஈடு செய்யப்படுது. இரண்டாம் நிலை இணைதிறன் வந்து அணைவு எண்ணுங்கிறது. அணைவு எண்ணுங்கிறது அணைவு எண்ணு வந்து எதனால ஈடு செய்யப்படும்னா நடுநிலை மூலக்கூறுகளா இருக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வேணா. இங்க வந்து என்னத்தினால ஈடு செய்யப்படுது? நடுநிலை மூலக்கூறான அம்மோனியாவால ஈடு செய்யப்படுது. புரியுதா? இந்த எலக்ட்ரானை கொடுக்கிறது ஈனி, லிகான்ஸ் சொல்லுவாங்க. அணைவு கோளம், அணைவு கோளம்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர்ங்கிறது. முதன்மை அணைவு கோளம், இரண்டாம் நிலை அணைவு கோளம்ங்கிறது. அந்த இது இருக்குல்ல ஸ்பியர், இது வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர், இது வந்து அயானிக் ஸ்பியர். இது அந்த சிஎல் இருக்குல்ல, இது வந்து அயானிக் ஸ்பியர். கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா எதுலையும் ஃபார்ம் ஆகாது, அதாவது பிளஸ் மைனஸா இப்படி பிரியாது, அயானிக் காம்பவுண்ட்ஸ் மாதிரி பிரியாது. ஆனா அந்த அயானிக் ஸ்பியர் இருக்குல்ல, அயனிக் கோளம், அது வந்து அந்த தகுந்த கரைப்பான்ல, ஏதாவது கரைப்பான் நம்ம கரைக்கிறோம்னா, இப்போ சோடியம் குளோரைடை வந்து இது வாட்டர்ல கரைச்சோன்னே Na+ ஆகும், Cl- ஆகும், பிரியுது, அயனைசேஷன் நடக்குது. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து தகுந்த கரைப்பான்ல நம்ம வந்து கரைக்கிறப்ப அது வந்து பிரியும், அயனியா பிரியும். அது எந்த ஸ்பியர் பிரியும்னா இந்த ஸ்பியர் தான் பிரியும், அந்த அயனிக் ஸ்பியர் தான் பிரியும், இந்த இது பிரியாது, மொத்தமாத்தே இருக்கும் அப்படின்னு சொல்றதே இந்த இது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த முதன்மை கோளத்துக்கு வந்து திசை பண்பு கிடையாது. திசை பண்புனா வேற ஒண்ணும் கிடையாது. டைமென்ஷன் சொல்றோம், நான் கூட 3 டைமென்ஷன் சொன்னேன்ல. டைமென்ஷன் தெரியும்ல, 0 டைமென்ஷன், சிங்கிள் டைமென்ஷன், 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன், 4வது டைமென்ஷன் ரிசர்ச் லெவல்ல போய்கிட்டு இருக்கு. அது வேணா, இந்த டைமென்ஷன் என்னன்னா ஒரு 3 டைரக்ஷன் 4 டைரக்ஷன் இருக்குது, வேல்யூ இருக்குது. இந்த முதன்மை கோளத்துக்கு வந்து அந்த மாதிரி டைரக்ஷனே கிடையாது அப்படின்றாங்க. ஆனா இரண்டாம் நிலை கோளம் இருக்குவாரு, அதுக்கு வந்து டைரக்ஷன் வந்து இருக்கு அப்படின்னா. முதல் இது வந்து அந்த இதை பாரு, இங்க வந்து கோபால்ட் 5NH3 பென்டா அம்மைன் வரும். இந்த இது பேர் வைக்கிற ஒரு இது இருக்குடா, எதை ஃபர்ஸ்ட் சொல்லணும் எது செகண்ட் சொல்லணும், ஹெக்ஸாமைன் ட்ரைகுளோரோ கோபால்டே அப்படி வரணும். இப்போ 5NH3 இதெல்லாம் ஒண்ணுனே COCl3 5NH3 வந்து டெட்ராஹெட்ரலா இருக்கும். டெட்ராஹெட்ரல்னா டெட்ரா எத்தனை? 4 நான்முகி. இது வந்து ஹெக்ஸா அம்மைன், இந்த இது வரப்ப ஆக்டாஹெட்ரலா இருக்கும். ஆக்டானா என்னது? 8 எண்முகியா இருக்கும். இந்த ஹைபிரிடைசேஷன் நடத்துறப்ப இதை கொஞ்சம் உனக்கு கொடுப்பாங்க. என்ன ஹைபிரிடைசேஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆர்பிட்டாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சா?
இதேப்பா புரிஞ்சு வச்சுக்கோ, நாலேஜபிளா இருக்க, ஒன்னொன்னு தனித்தனியா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காத.